ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு மகாவோட வீட்டில், அதாவது கோடீஸ்வரி வீட்டில் வந்துட்டு அந்த சேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ண உடனே அவங்க அப்பா சொல்லிட்டாரு, நான் கொஞ்சம் நேரத்தில் பணத்தை கொடுத்துருவேன். என் பொண்ணு வந்து ஜெயிச்சு 3 லட்சம் கொண்டு விட்டானாங்க. ஐயோ, ஜெயிச்சவங்களுக்கு போட்டியில் பரிசு 5 லட்சம் இல்லையா, 3 லட்சங்கிறீங்க. சரி பரவாயில்ல, சில்லற வேலையாக அவங்க ஜெர்மனி வேலையும் போயிருப்பாங்க, அதனால் ஒரு 2 லட்சம் செலவாயிடுச்சு போல். சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை ஏமாத்துறதுக்கு கௌதம் கூப்பிட்டு போகிறாரு. உன் புருஷனை நம்பாதான் மரமட்டையிலே எத்தனை தடவை அடித்து கொட்டினாலும் இந்த ஐஸ்வர்யாவுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. மித்த நேரத்தெல்லாம் ஷார்ப்பாக யோசிக்கிறேன், ஏதோ பண்ணுது. ஆனால் கடைசியில் புருஷன் விஷயத்தில் கோட்டை விட்டுருதுங்க. புருஷன் நம்பி ஃபாரின் போனது மட்டும் இல்லைங்க, எங்கேயோ வெளியில் கூட்டு போயிட்டார் அவுட்டிங். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு சரி உண்மையை சொல்லிடலாமா கௌதம்கிட்ட, நம்ம கன்சுவாலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை சொன்னோம்னா ஐயோ ஒருவேளை கோவப்பட்டு கொந்தளிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இவ்வளோ தூரம் யோசிக்கிறியே, சரிம்மா பொய்யா நடிக்கிறான்னு கூடவாமா கண்டுபிடிக்க முடியல, ஒன்று கூட்டு போய் மர்டர் பண்ண பிளான் பண்ணிட்டாங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகா சூர்யாவோட கப்பல், அவங்க 2 பேரும் மம்பளத்துட்டு கிடக்குறாங்க. எனக்கு ஆயக்கலை 64 இல்லை 60 எக்ஸ்ட்ரா 2 கூட தெரியும்னு டைலாக் விட்றாரு. இப்போல்லாம் உனக்கு டைலாக் விட்டா மட்டும் நான் உண்மையான ஆயக்கலையே 6000 பாரியான்னு சொல்லிட்டு மகா ஆராயிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ என்கிட்ட போட்டிக்கே வருவியா, கம்முனே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடங்கி போகணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன புருஷன்னா அடங்கி போகணும்னு நினைக்கிறது பொண்டாட்டியா? அப்படிலாம் இல்லைங்க, 2 பேரும் சமம்னு நினைங்க, அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். அது புரிய மாட்டேங்குது. அது சரி சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தால இதெல்லாம் புரியும். நம்ம ராஜலட்சுமி தான் கொந்தளிப்பிலே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.